வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரெண்டா வித்தியாசமான வெஜிடபிளை வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ண போறோம். நம்ம இந்த கொழுக்கட்டையை வந்து பீட்ரூட்டை வச்சு செஞ்சிருக்கோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு பீட்ரூட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சொன்னாலும் தெரியும் பீட்ரூட் போட்டு பண்ணோன்றது. வாங்க இதை எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அரிசி மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து புழுங்கல் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், ஏலக்காய், கருப்பெல் எடுத்திருக்கேன், வறுத்த வேர்க்கடலை, பீட்ரூட் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், 1 கப்பாக இருக்கு, தேங்காய் 1 கப், நாட்டு சர்க்கரை, பால். இது வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இது கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் வச்சிருக்கேன். இதில் வந்து எள்ளை வறுத்துப்போம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க, கரிஞ்சிராம. எள்ளு வந்து நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் போட்டிருப்பேன். ரொம்ப போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் மாறிடும். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஓகே, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாசனை வந்துருச்சு. இதை எடுத்து மாற்றிப்போம். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தேங்காவை போட்டுக்கலாம் அதில். இது நல்லா வதங்கட்டும். இது நெய்ல தேங்காய் வந்து நல்லா வாசனை வருது. வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வேற பாத்திரத்தில் மாத்திப்போம். இதுல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுப்போம். இப்ப பீட்ரூட் இதுல போட்டுறோம். பீட்ரூட்டை நெய்யில் நல்லா வதக்கி எடுக்கணும். இதை அப்போ தான் இந்த ஸ்மெல் போகும், நம்ம அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போகும். ஓகே, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பால் விட்டுக்குங்க. சப்போஸ் பால் பிடிக்காதவங்க தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து எள்ளையும் வேர்க்கடலையும் தனித்தனியாக பொடிச்சுப்போம். எள்ளு வந்து லைட்டாக ஒரு சுத்து விடுங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். வேர்க்கடலையும் ஒன்றும் குத்தலாம் அடிச்சுக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஓகே, பீட்ரூட் வந்து வெந்துட்ருக்கோம். இது பால் ஊற்றுனதுனால இந்த கலர் இருக்குது. நம்ம வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து பீட்ரூட் கலர் நல்லா கரெக்டாக வந்துடும். அப்படியே இருக்கட்டும். வந்து வெல்லத்தை சேர்த்துருவோம். தேங்காவை சேர்த்துருவோம். எள்ளு பொடி, வேர்க்கடலை, ஏலப்பொடி. இப்போ வந்து இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேணாம், ஏன்னா பீட்ரூட்ல இருக்கிற தண்ணியே போதும் இந்த சர்க்கரைக்கு. இப்போ இது நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வர வரைக்கும் பார்த்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இறக்கிடலாம். இதை தண்ணி ஒரு 3 கப் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், நல்லா ஃபுல்லாக ரோல் ஆகணும். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மாவு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு இதில் போட்டுப்போம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு நல்லா உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா தண்ணியை ஊற்றிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கையில் பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் ஆறிடும் அதுக்குள்ளே. ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் நெய் தொட்டுப்போம். மாவு இந்த அளவுக்கு ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நெய் தொட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ பூரணத்தை வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. மாவையும் இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. நெய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சு இந்த அளவு பண்ணிட்டு ஒரு உருண்டை எடுத்து இதில் அப்படி வச்சுருங்க. இந்த அளவு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிப்போம். தண்ணி வச்சிருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓகே, தண்ணி வந்து ஆவி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைக்கு வந்து இலை வச்சுக்கலாம். வாழை இலை கீழே ஒட்டாம வரும். அப்பதான் கொழுக்கட்டையை வந்து நான் கையில் பண்ணேன். நான் அச்சில் பண்ணல. அதுக்காக ஒரு டிசைன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் நான். அது எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த பூரணம் வெளியில் வராத அளவுக்கு வச்சுக்கோங்க. அச்சு இருந்தால் அச்சில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வெடிப்பு இல்லாமல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெளியில் வராது இந்த பூரணம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு இலை ஒன்று வச்சிடறேன் நான். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இலை வச்சாக்கா. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு மாவு. ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துட்டு இருக்கோம். எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கலாம். உடனே எடுத்தால் உடஞ்சிரும். அது சுவையான ஹெல்தியான பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.